அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனிமலை. இந்த தலத்தில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். இவரை பழனி ஆண்டவர் என்று அழைப்பாங்க. பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் காட்சி தருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி என்பது இங்கே இருக்கக்கூடிய மலையின் பெயராகும். பழனி மலையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடிய தலத்தையுமே உள்ளடக்கிய நகரமே பழனி என அழைக்கப்படுது. இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதற்கு காரணம் சிவனும் பார்வதியும் தங்களுடைய மகன் முருகப்பெருமானை ஞானப்பழம் நீ என்று அழைத்ததால் பழனி என வழங்கப்பட்டு பின்னர் அதுவே பழனி ஆகிவிட்டது. ஞானப்பழத்துக்காக பெற்றோரிடம் கோபித்து வந்த முருகப்பெருமான் மலை அடிவாரத்தில் தங்கியிருக்காரு. எந்த பற்றும் அற்ற ஆண்டிக்கோலத்தில் காணப்பட்டார். மகன் கோபித்து கொண்டு சென்றதால மனம் மருந்திய சிவனும் பார்வதியும் இந்த தலத்திற்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான சமரசம் செய்பவர் அவருக்கு பழனி என்று சூட்டிய பெயரே நாளடைவில் மருகி பழனி என ஆகிவிட்டது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொதிகை மலையில் வந்து தகுந்திய அகத்திய முனிவர் தனது சீடனான இடும்பரசனின் கையிலை சென்று அங்கு முருகப்பெருமானுக்குரிய கந்த மலையில் காணப்படும் சிவசக்தி சொரூபமான சிவகிரி சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களை தனது வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி பணித்திருக்கார். சிறந்த பக்திமானான இடும்பாசுரன் அகத்தியரின் கட்டளையை ஏற்று மனைவியாகிய இடும்பியிடம் கையிலை சென்று சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலை குன்றுகளையுமே ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் இருபுறத்தில் காவடி போன்று எடுத்து தொங்கவிட்டு தோல் மீது சுமந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்போது முருகப்பெருமான் திருவிளையாடல் புரிய எண்ணியிருக்காரு. மழையை சுமந்து வந்த இடும்பாசுரன் ஓரிடத்தில் களைப்பு ஏற்பட்டதால் மழையை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்தான். ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் மழையை தூக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. இடுமனுக்கு ஒன்றும் ஓடவில்லை. சிறிது யோசித்தான். யதார்த்தமாக மேலே பார்த்தான். மலை குன்றின் உச்சியில் ஓரிடத்தில் கோவணம் மட்டுமே அணிந்த ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தால் அந்த சிறுவன் இருப்பதால் தான் மலையை தூக்க முடியவில்லை என்று யோசித்தான். அந்த சிறுவனை கீழே இறங்கும்படி கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னர் இடும்பனின் மனைவியான இடும்பியும் அகத்திய முனிவரும் அங்கு விரைந்து வந்து வேண்டிக் கொள்ள அவர்களுக்கு சிறுவனான முருகப்பெருமான் மனமிறங்கி வீழ்ந்து இடும்பியை உயிர் பிழைத்ததாக சொல்லப்படுது. இடும்பி என்று ஒரு சக்தியை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமான் அன்று முதல் இன்று வரை காவல் தெய்வமாக விளங்க பேறு பெற்றிருக்கார். இங்கு இடும்பனை போன்ற சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன்னுடைய சன்னிதானத்துக்கு வருவோருக்கு அருள்பாலிப்பதாக ஐதீகம் என்று கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்று முதல் முருகப்பெருமான் காவடி செல்லுதல் வழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அன்று முதல் இன்று வரை முருகப்பெருமான் மிகப்பெரிய கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. காவடி செலுத்தும் பக்தர்களுக்கு ஏற்பட்டது. இடும்பாசுரனை கொண்டு வந்து மலை அருகே இங்கு நிரந்தரமாக வைக்கப்பட்டதாகும். அந்த மலைதான் இன்று பழனி மலை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இதனால தான் பழனி மலையின் மீது முருகப்பெருமான் வழிபாடு செய்பவர்கள் முதல்ல இந்த மலை பாதையில் இருக்கக்கூடிய இடும்பன் சன்னதியை வணங்கி செல்வதாக சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது பழனிமலை. தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்துமே உலகின் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்கிறாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டிக்கோலத்தில் காண முடியும். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நவகிரகங்கள் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் இந்த பழனிமலை கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க.
வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனி ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரரும் இருந்து வருவதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இந்த பழனி தண்டாயுதபாணி கோவில் இருப்பதாலும் இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வதாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு பழனிமலை பற்றிய பலரும் தெரியாத சில விஷயங்களும் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லது. இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி பழனிமலை எந்த கோலத்தில் தரிசனம் செய்யலாம், என்னென்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமுமே 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்புல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இருக்குது. இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது என சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும். முற்றும் திறந்தவர்கள் குடும்பத்தில் பலர் நிலைகளை கடந்தவர்கள். இவர்கள் எல்லாமே இந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம். ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அதிலும் முருகப்பெருமான் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர். அதிலும் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறது. வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லாவற்றிலுமே உதறி தள்ளிவிட்டு இங்கு வந்து நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். இதனால் செவ்வாய் குருவின் அருள் பெற வேண்டும் என்பவர்கள் பழனிமலை முருகனை வணங்கலாம். வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் அலங்காரம் இல்லாத முருகப்பெருமான வழங்குதல் நன்று. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீர்களா, அவர்களை ஆண்டிக்கோளம் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். அனைவருக்குமே மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி உள்ளவர்கள், மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டிக்கோளத்தில் பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்களுக்குள் மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் என இது நிகழ்வுகளுக்கு ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்ய முடியாத விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம். நம்மால் சரி செய்யக்கூடியது மருத்துவத்தால் முடியாது, யாராலும் முடியாது என்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக்கோளம் மிகவும் உகந்த தரிசனமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதிசயங்கள் நிறைந்த பழனிமலை முருகன் அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்காரு. இங்குள்ள முருகனின் கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தராரு.
போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது. நவபாசானத்தாலான இந்த சிலையை பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதம் அனைத்தும் பலவிதமான நோய்களையும் தீர்க்கும் அதிசயங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.